பேராசிரியர் டாக்டர் எம் ஆறுச்சாமி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். முதுநிலை நூலகர் திரு ஜெய் மகேந்திரன் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக பிஎஸ்சி மருத்துவமனையில் பணியாற்றுவோருக்கு விருதுகள் வழங்கப்பட உள்ளன. முதலாவதாக சீனியர் லேப் டெக்னாலஜிஸ்ட் திருமதி வி அமிர்தலட்சுமி அவர்களை அழைக்கின்றோம். அசிஸ்டன்ட் நர்சிங் சூப்பரிண்டெண்டன்ட் திருமதி ஏ பிரமீளா அவர்களை அழைக்கின்றோம். அசிஸ்டன்ட் நர்சிங் சூப்பரிண்டெண்டன்ட் திருமதி டி ஜெயமோனி அவர்களை அழைக்கின்றோம். சீனியர் அசிஸ்டன்ட் திருமதி ஆர் ஷர்மிளா தேவி அவர்களை அழைக்கின்றோம். சீனியர் அசிஸ்டன்ட் திருமதி கே சசிகலா அவர்களை அழைக்கின்றோம். சீஃப் டயட்டீஷியன் திருமதி வி கவிதா அவர்களை அழைக்கின்றோம். வாகன ஓட்டுநர் திரு பி ரகுபதி அவர்களை அழைக்கின்றோம். பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டிடியூட் மற்றும் நீலம்பூர் ஃபவுண்டரி டிவிஷனில் 2020ஆம் ஆண்டு வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு அவர்களுடைய பணியை பாராட்டும் வகையில் அன்பு பொருள் ஒன்று அறநிலையம் சார்பாக வழங்கப்பட உள்ளது. அன்பளிப்பை பெறுபவர்கள் பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டிடியூட்டில் பணியாற்றும் திரு கே அருணகிரி அவர்கள். நீலம்பூர் ஃபவுண்டரி டிவிஷனில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் திரு பி ரங்கசாமி அவர்கள். திரு என் புவியரசு அவர்கள். திரு கே ராமசுப்பு அவர்கள். திரு எஸ் மனோகரன் அவர்கள்.
திரு கே. வடிவேல் அவர்கள். வழங்கியமைக்கும் பெற்றுக்கொண்டமைக்கும் நன்றிகள். பெருந்தொற்று நோய் காலகட்டத்தில் ஆரோக்கியமே அழகு. ஆரோக்கியம் எனும் மணிமகுடத்தின் ஒற்றை நவரத்தினமாய் மிளிர்கின்ற இன்றைய பிஎஸ்சியின் பணியாளர் தின நிகழ்வில் அனைவரும் மகிழ்வோம், மிளிர்வோம். நன்றி, வணக்கம். இன்னொருவர் நலங்காக்கும் தியாகமும் ஜீலமும் எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை. அத்தகைய வாய்ப்பு பெற்ற இரு பணியாளர்களை குமார் ஆறுமுகம் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கின்றோம். இந்த ஆண்டு குமார் ஆறுமுகம் நினைவு பரிசு பெறும் இருவரில் ஒருவர் மருத்துவர். இவர் 1985 கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ பட்டப்படிப்பை முடித்துவிட்டு பிஎஸ்ஜி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மருந்தியல் துறையில் 1/2/1987 இளம் ஆசிரியராக தம் பணியை துவங்கினார். சில ஆண்டுகள் பணியாற்றிய பின் மணிப்பாலில் உள்ள கஸ்தூர்பா மருத்துவக் கல்லூரியில் மருந்தியல் துறையில் பட்ட மேற்படிப்பை முடித்துவிட்டு மீண்டும் நம் மருத்துவக் கல்லூரி மருந்தியல் துறையில் உதவி பேராசிரியராக 1/7/1992 பணியில் சேர்ந்தார். 1/7/1997 மருந்தியல் துறையின் இணை பேராசிரியராக பதவி உயர்வு பெற்றார். மக்களுக்கு மருத்துவ சேவை செய்வதை விட மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு பாடம் கற்றுத்தருவதிலேயே இவர் மனம் ஈடுபட்டது. இதன் காரணமாக 2000 ஆண்டு அமெரிக்காவில் உள்ள ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் எஜுகேஷனல் கமிஷன் ஃபார் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் ECFMG அமைப்பு வழங்கிய இன்டர்நேஷனல் ஃபெல்லோஷிப் இன் மெடிக்கல் எஜுகேஷனை பெற்றார். அப்பயிற்சியின் காரணமாக அமெரிக்காவிலிருந்து திரும்பியதும் நம் மருத்துவக் கல்லூரியில் மெடிக்கல் எஜுகேஷன் துறையை தொடங்கினார். 1/7/2001 மருந்தியல் துறையின் பேராசிரியராகவும் பிஎஜி மருத்துவக் கல்லூரியின் துணை முதல்வராகவும் பணி உயர்வு பெற்றார். தாம் தேர்ந்தெடுத்த மருந்தியல் துறையின் மீது கொண்ட மாளாத ஈடுபாட்டின் காரணமாக மேலும் படிப்பதற்கு 2001 முதல் 2005 வரை அமெரிக்காவில் உள்ள ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் சென்று போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் முடித்து வந்தார். அதன்பின் மீண்டும் 6 மாதங்கள் ஆஸ்திரேலியாவில் உள்ள குயின்ஸ்லாந்து பல்கலைக்கழகத்தில் போஸ்ட் டாக்டரல் ஸ்காலராக பயிற்சி பெற்றார். அமெரிக்காவின் பிலடெல்பியா மாநிலத்தில் உள்ள ஃபவுண்டேஷன் ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஃபெய்மர் அமைப்பிடமிருந்து ஃபெல்லோஷிப் இன் மெடிக்கல் எஜுகேஷன் தகுதி பெற்றார். பாப்புலேஷன் அப்ரோச் குரூப் ஆஃப் இந்தியா பேஜின் என்ற அமைப்பின் நிறுவனராவார். பிஎஸ்ஜி சென்டர் ஃபார் மாலிகுலர் மெடிசன் அண்ட் தெரபியூட்டிக்ஸ் மையத்தின் ஆலோசகர் மற்றும் நிர்வாக தலைவராக உள்ளார். இதுவரை 23 மருத்துவ ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பித்துள்ளார். கல்வியின் வேர்கள் கசப்பானவை, ஆனால் பழங்களோ இனிப்பானவை. பிஎஜி மருத்துவக் கல்லூரியின் வளர்ச்சியில் இவருக்கு இருந்த ஆர்வத்தையும் இவரது பன்முக ஆளுமையையும் மல்டிஃபேசட்டட் பர்சனாலிட்டி கண்ட பிஎஜி நிர்வாகம் இவரை ஜூன் 2007 பிஎஜி மருத்துவக் கல்லூரியின் முதல்வராக பதவி உயர்த்தியது. மருத்துவ கல்வி முறையில் இவரது பங்களிப்பை கௌரவிக்கும் விதமாக தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் 1/7/2012 மருத்துவ தினமன்று பெஸ்ட் டீச்சர் அவார்டு கொடுத்து இவரை கௌரவித்தது. நாம் விரும்புவது ஒருவேளை நமக்கு கிடைக்காமல் போகலாம், ஆனால் நமக்கு தகுதியானது நம்மை கண்டிப்பாக வந்து அடைந்தே தீரும். பிஎஜி நிர்வாகமும் இவரது திறமைகளை அங்கீகரித்து ஆகஸ்ட் 10, 2015 முதல் பிஎஜி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் டீனாக பதவி உயர்த்தியது. வாழ்க்கையில் முன்னேற குன்றாத உழைப்பு, குறையாத முயற்சி, வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அவசியம் என்று நிரூபித்து காட்டியவர். இவர் பேச்சில் இனிமை, கொள்கையில் தெளிவு, செயலில் உறுதி, சிறந்த மருத்துவ ஆசிரியர், ஆங்கிலத்தில் புலமை மிக்கவர், மாணவர்களை நேசிப்பவர், சிறந்த நண்பர், ஒரேசியஸ் ரீடர், எ ஸ்பிரிச்சுவல் ஜெயண்ட். இவர் பிஇஜி மருத்துவக் கல்லூரியின் டீன் மருத்துவர் பேராசிரியர் எஸ். ராமலிங்கம் ஆவார். இப்போது நம் அறங்காவலர் திரு எல். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நமது கல்லூரி முதல்வருக்கு குமார் ஆறுமுகம் நினைவு பரிசளிப்பார்கள். இந்த ஆண்டு கற்பித்தல் அல்லாத ஊழியர்களுக்கான
குமார் ஆறுமுகம் நினைவு பரிசு பெறுபவர். இவரது தந்தை திரு PK வெங்கடாசலம் அவர்கள் PSG தொழில்துறை நிறுவனத்தில் இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டிடியூட் 33 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றபோது பிகாம் படித்த தம் மகனும் இந்த நிறுவனத்தில் பணிபுரிய வேண்டும் என்று விரும்பினார். நீண்டகால பணியாளரின் கோரிக்கையை PSG நிர்வாகம் ஏற்றது. இவர் 4/4/1988 PSG தொழில்துறை நிறுவனத்தில் மேலாண்மை பயிற்சியாளராக மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி தம் பணியை துவக்கினார். பயிற்சியாளராக 3 ஆண்டுகள் பணிபுரிந்த பின் PSG தொழில்துறை நிறுவனத்தில் உள் தணிக்கை உதவியாளராக இன்டர்னல் ஆடிட் அசிஸ்டன்ட் 1/4/1991 பணி நியமனம் பெற்றார். இவரது செயல்திறனை கவனித்து வந்த அன்றைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் திரு சுவாமிநாதன் அவர்கள் இவரை PSG மருத்துவக் கல்லூரியில் பணியாளர்கள் துறையின் பெர்சனல் டிபார்ட்மெண்ட் பொறுப்பாளராக பணியமர்த்தினார். வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம், அதை நழுவ விடாதீர்கள் என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை தனது கடின உழைப்பின் மூலம் நன்கு பயன்படுத்தி கொண்ட இவர் 1/4/2000 அசிஸ்டன்ட் பெர்சனல் ஆஃபீஸர், 1/4/2003 பெர்சனல் ஆஃபீஸராக பதவி உயர்வு பெற்றார். அரிய செயல்கள் அனைத்தும் விடாமுயற்சியாலேயே அடைய பெற்றிருக்கின்றன. தொடர்ந்து தனது பணியில் முத்திரை பதித்த இவர் 1/4/2019 முதல் நமது கல்லூரியில் பணியாளர் துறையின் மேலாளராக மேனேஜர் பெர்சோனல் ஆக பணியாற்றி வருகின்றார். இவரது கல்வி தகுதிகள் 1985 PSG கலைக்கல்லூரியில் பிகாம் பட்டம், 1990 தொலைதூர கல்வி மூலம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து எம்காம் பட்டம், 1995 தொலைதூர கல்வி மூலம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்து PG டிப்ளமோ இன் பெர்சனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், 2005 பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இருந்து MBA பட்டம். இவர் தான் பணியாற்றும் பணியாளர் துறை சம்பந்தப்பட்ட வருங்கால வைப்பு நிதி ப்ராவிடன்ட் ஃபண்ட், எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ESI, ஓய்வூதியம் பென்ஷன் போன்றவற்றில் ஆழ்ந்த அறிவு கொண்டவர். தினசரி குறைந்தது 10 மணி நேரம் பணிபுரிபவர். விடுமுறை நாட்களிலும் இவர் பணியில் இருப்பதை காணலாம். கடுமையான உழைப்பின்றி மகத்தான காரியங்களை சாதிக்க முடியாது என்று நிரூபித்தவர். இவர் இனியவர், மென்மையானவர். நம் கல்லூரி வளாகத்தில் வெள்ளை சீருடை அணியும் 2 பணியாளர்களில் ஒருவர். இவர் நம் கல்லூரியில் பணியாளர் துறையின் மேலாளராக பணியாற்றும் திரு கண்ணப்ப நாயனார் அவர்கள். இப்போது நம் அறங்காவலர் திரு எல் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் திரு கண்ணப்ப நாயனார் அவர்களுக்கு குமார் ஆறுமுகம் நினைவு பரிசளிப்பார்கள். பல்வேறு விருதுகள் வழங்கிய நம் நிர்வாக அறங்காவலருக்கு நன்றி. அடுத்ததாக முதன்மை விருந்தினர் உரை. இன்றைய விழாவின் முதன்மை விருந்தினர் தமிழக அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை செயலாளர் மருத்துவர் ஜே. ராதாகிருஷ்ணன் அவர்கள். 2004ஆம் ஆண்டு இந்திய பெருங்கடல் பூகம்பம் மற்றும் சுனாமியின் போது நாகப்பட்டினம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளுக்காக முதன்மையாக அறியப்பட்டு உலக அளவில் பாராட்டை பெற்றவர். தற்போது தமிழக அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் செயலாளராக பணியாற்றி வரும் மருத்துவர் ஜே. ராதாகிருஷ்ணன் அவர்கள் கால்நடை மருத்துவத்தில் பட்டம் பெற்றவர். அதன்பின் விலங்கு இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் அனிமல் பிரீடிங் அண்ட் ஜெனட்டிக்ஸ் என்ற பிரிவில் கால்நடை மருத்துவத்தில் பட்ட மேற்படிப்பை முடித்திருக்கின்றார். 1992 இந்திய நிர்வாக சேவைக்கு IAS தகுதி பெற்ற இவர் இன்று வரை பல்வேறு துறைகளில் நிர்வாக சேவை புரிந்துள்ளார். 1994 தூத்துக்குடி மாவட்ட துணை மாவட்ட ஆட்சியாளர், 1996 தமிழக நிதி துணை செயலாளர், 1999 சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை துணை செயலாளர், 2000 நில வருவாய் மற்றும் மாவட்ட நிர்வாக ஆணையர் சென்னை மாவட்டம், 2001 மாவட்ட ஆட்சியாளர் சேலம், 2004 மாவட்ட ஆட்சியாளர் தஞ்சாவூர், 2005 மாவட்ட ஆட்சியாளர் நாகப்பட்டினம். இந்திய பெருங்கடல் சுனாமி டிசம்பர் 26, 2004ஆம் ஆண்டு தமிழ்நாடு கடற்கரையை தாக்கிய சமயத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சிறப்பான நிவாரணப் பணிகளை ஏற்பாடு செய்தது. நிலைமைகளை கையாளுவதில் அவரது செயல்திறன், பேரழிவு மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் கணிசமான பாராட்டுகளை பெற்றன. திரு ஜே. ராதாகிருஷ்ணன் அவர்கள் 2004ஆம் ஆண்டு சுனாமி நிவாரணப் பணிகளுக்கு பின் சர்வதேச ஊடக கவனத்தை ஈர்த்தார். மே 27, 2005ஆம் ஆண்டு முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டன் ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்பு தூதுவராக நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு விஜயம் செய்தபோது
திரு ஜே ராதாகிருஷ்ணனின் நிர்வாக திறமைகளை பாராட்டினார். கிளின்டனின் வருகையைத் தொடர்ந்து வாஷிங்டன் டிசி, சியாட்டில், சான் பிரான்சிஸ்கோ மற்றும் ஹவாயில் சுனாமி தொடர்பான பிரச்சனைகள் குறித்து விரிவுரை செய்ய திரு ராதாகிருஷ்ணனை அமெரிக்க கல்வித்துறை அழைத்தது. மார்ச் 2009 முதல் மார்ச் 2012 வரை திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவில் ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டத்தின் பேரிடர் மேலாண்மை குழுவின் தலைவராக பணியாற்றியுள்ளார். 2012 முதல் 2019 வரை தமிழக அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை செயலாளராக நீண்ட காலம் சேவை செய்த போதுதான் தமிழகத்தில் தாய் இறப்பு சதவீதம் பெருமளவு குறைந்தது. உறுப்பு தானத்தில் தமிழகம் தேசிய அளவில் முதலிடத்தை பெற்றது. 2019 தமிழக போக்குவரத்து துறையின் முதன்மை செயலராக பணியாற்றிய பின் 2020 செப்டம்பர் முதல் மீண்டும் தமிழக அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை செயலராக பணியாற்றி வருகின்றார். இப்போது பதிவு செய்யப்பட்ட முதன்மை விருந்தினர் மருத்துவர் ஜே ராதாகிருஷ்ணன் அவர்களின் உரையும் த டீச்சர் இன் யூ புத்தகத்தின் 2ஆம் பதிப்பின் வெளியீடும் ஒளிபரப்பப்படும். அதன்பின் நம் அரங்காவலர் ஸ்ரீ எல் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் த டீச்சர் இன் யூ புத்தகத்தை வெளியிட்டு விநியோகிக்க முதல் பிரதியை பிஐஜி இன்ஸ்டிடியூட் ஃபார் அட்வான்ஸ் ஸ்டடீஸின் இயக்குனர் முனைவர் பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். காலச்சக்கரம் அது காலகாலமாய் பூமி பந்தினை போலவே சுழன்று கொண்டேதான் இருக்கிறது. காலச்சக்கரத்தின் சுழற்சியில் பாரத திருநாட்டில் வாழும் வகை சொன்ன திருவள்ளுவன். ஆசையினை அறுக்க ஆசைப்பட்ட கபிலவஸ்துவின் கௌதம புத்தன். எழுமின் விழிமின் உழைமின் என்று ஆர்ப்பரித்த சுவாமி விவேகானந்தர். அரையாடையுடன் அன்பாயுதம் ஏந்திய அண்ணல் காந்தியடிகள் என எத்தனையோ மகான்கள் பிறந்த பூமியில் மருதமலை கொண்ட கொங்கு நாட்டு கூழைப்பூ பூத்த காட்டில் கரிவரதராஜ பெருமாள் கோவில் கொண்ட பூழைமேட்டில் காங்கல்லார் குலத்துதித்த பூழைமேடு, பெரிய வீடு, சாமா நாயுடு, கோவிந்தசாமி நாயுடு தம் மக்கள், வெங்கடசாமி நாயுடு, அரங்கசாமி நாயுடு, கங்கா நாயுடு, நாராயணசாமி நாயுடு என நால்வருமே குகனொடும் ஐவரானோம் என்று ராமகாதை கம்பன் சொன்ன வண்ணம் பிஎஸ்ஜி அறநிலையம் அதனை பிறப்பித்தனர். பெருமை மிகு பிஎஸ்ஜியின் பணியாளர் தினம் இன்று. அரங்கசாமி நாயுடு கிருஷ்ணம்மாள் தம்பதியரின் மகனாய், தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனாய், கீழ்வானில் ஆதவனாய் 20/2/1914 ஆண்டு மாசி திங்களில் பிறந்தார். If India is to confront the confusion of our time, she must turn for guidance not to those who are lost in the mere exigencies of the passing hour, but to her men of letters and men of science, to her poets and artists, to her discoverers and inventors. These intellectual pioneers of civilization are to be found and trained in the universities, which are the sanctuaries of the inner life of the nation. I really felt honored that I was given the opportunity to release this wonderful book. அனைவருக்கும் வணக்கம். I actually deem it a privilege to have got this opportunity to address all of you on this very important Staff Day. Staff Day is not just a staff day for your institution, but it is a very prestigious day for all who are connoisseurs of good education and the kind of foundation which has been laid by this prestigious group of PhD institutions. Most respected Trustee Sri Gopalakrishnan, Dean Dr. S. Ramalingam, who again is the author of this wonderful book, originally written by Professor G.R.D.
that itself is, makes you feel so excited that a set of institutions which are set up with full intent on charity in pre-independence era, starting, if I'm correct, in 1926, to have come so far and continuing to contribute their might, not only in education but also changing with the times, is where I feel these institutions have done very well. And I personally would have loved to be physically present in this event, considering the kind of contribution PhD institutions have made, and it would have been a privilege to address you directly. I have not been able to travel, and the institutions management was kind enough to record this message. Basically, the teacher in you, the second, it's very difficult to replicate what was done in the beginning by Professor GRD, but definitely the kind of work which has gone through in the second edition is something remarkable. I really congratulate Dr. S. Ramalingam and the entire team which is involved in this particular book. Before I come to the book, I would like to place on record my sincere appreciation to the PhD group of institutes, not because they have been in charity, but because of their commitment to health, commitment to cooperation, commitment to join hands with government whenever there was a need. Even now, under the CM Health Insurance Scheme, a number of poor people go and seek admission in this particular hospital, and of course the medical college. This medical college is again one of the prized medical colleges where people compete to get in. So that itself shows the kind of work and the dedication of the staff. Coming back to the institution itself, as rightly pointed out in the book, the faculty deserve a very big applause. The book itself encompasses the teacher in you. I always feel when I read, I also read through the book, many of these paras, whether it's a quotation of Mahatma Gandhi or whether the original book, and it was written by Professor J.R.D., what actually makes me admire about this book is they have started with ancient India, the practices in ancient India, then how gradually they have modified the education levels and also the teacher in them, and made the teacher to inspire himself to ensure that they transfer the right kind of skills and knowledge to the next generation. The biggest improvement which I find in PhD is now the focus is on skill building. Earlier, to get into an engineering college used to be difficult, but today engineering college admission is easy. Admissions in colleges are easy, but to get a job is so difficult. That is why the way these institutes have transformed themselves to encourage a number of vocational and short-term skill building courses is something remarkable. That is where I personally find each and every one of the chapters, when you look at this particular wonderful book, how education was there in ancient India, why and what should be the objective, to how to make a human being out of a person, not just a computer, and how activity-based learning can help you improve, how small group teaching can help select set of people who need greater amount of support, flipped classroom methods, like that each and every chapter, whether it is peer teaching or looking at emotional intelligence or looking at student assessment or looking at quality of teaching, and last but not least mentoring. Each